எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அப்ரிசியேஷன் இஸ் அ சோஷியல் ப்ரெஷர் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, இந்த சான்றிதழ் வழங்குறதோ இல்லை பாராட்டு பத்திரம் வழங்குவதோ இது ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் யூஸ்டு ஆகிற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பொதுவாக எப்போ நம்மளுக்கு ஒரு பரிசு பொருளோ இல்லை பாராட்டோ கிடைக்கும்னா, ராஜாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை ராஜாவை புகழ்ந்து பாடுவதற்கு யாரோ ஒருவர் ராஜாவை தேடி ஒரு சந்தர்ப்பம் கேட்கிறார். அப்படின்ற பட்சத்தில் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தான் பரிசோ இல்லை பாராட்டோ நடந்துக்கிட்டு இருந்தது. இது கல்வி திட்டங்கள், அதாவது கல்லூரி, ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்ற இந்த சான்றிதழ், இந்த ரேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் உள்ளே வரும்பொழுது இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது நல்லா பண்ணுறவங்கள பாராட்டும் விதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்டு இருந்தது. இந்த சிஸ்டத்தை நம்ம வரவேற்றோம். இது பழகி 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 நம்மளுக்கு எப்போவுமே நம்ம பெஸ்ட்டான ஆளாக இருக்கணும். நம்ம ஒரு இடம், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அங்கே நம்ம பெஸ்ட்டாக இருக்கணுன்றதை எங்கேயோ ஒரு திணிப்பின் மூலம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைண்டில் ஒரு பகுதியாக அது நிரந்தரமாக நிலச்சி இருக்குது. இதனால் சொசைட்டியில் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஸ்கூல் சிஸ்டம்ஸில் மற்றவர்களை பாதிக்குது அப்படின்ற அந்த தன்மை அது காலகாலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்த டாபிக் தான். இந்த ரேங்கிங் சிஸ்டம் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றத. ஆனால் நம்ம பார்க்காத இன்னொரு ஷேட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரேங்க் ஃபஸ்ட்டு வாங்குறவங்களையோ இல்லை நல்லா செய்கிறவங்களையோ பாராட்டுவதன் மூலம் நம்ம ஊக்குவிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த திணிப்பை நம்ம மறந்துடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மளை சாப்பிட அழைச்சிருக்காங்க. அந்த வீட்டை பார்க்குறோம். அந்த வீட்டினுடைய சூழல் ரொம்ப அழகாக, சொல்லணுன்னா இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா க்ளீன் அண்ட் நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவங்களோட சாப்பாடு, அவங்களுடைய சமையல் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம சாப்பிட்டு ரொம்ப பாராட்டிட்டு வரோம் அப்படின்னா, அடுத்த தடவை அவங்களால ஒரு மிஸ்டேக் செய்யறதுக்கு அவங்க மனசு அவங்களுக்கு இடம் கொடுக்காது. இதை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஊக்கம்னு. ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் இந்த சொசைட்டி பாராட்டின் மூலம் ஒவ்வொருவர் மீது தலையில் வைக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை நம்ம எங்கேயோ தவற விட்டுடுறோம். இப்போ அதே உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அடுத்த வாட்டி அவங்க இன்னொருவரை அழைக்கும் பொழுது இந்த வேர்டு போயிருக்கோம், அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீடு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க, அவங்க சாப்பாடு ரொம்ப நல்லா செய்கிறாங்க. இப்போ அடுத்தவரை அழைக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ கூட அவங்களால அவங்க வீட்டை ஒரு நார்மல் சிச்சுவேஷனில் வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி க்ளீனாக அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க போடுற உடல் உழைப்பை விட அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த மனச்சுமை, ஸ்ட்ரெஸ் ஆனது மிகவும் கடினமானது, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி மறுபடியும் அவங்களால அந்த அதே தரத்தோடு அந்த சாப்பாடை செய்ய முடியலன்னா சாப்பிட்றவங்க எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்டேட் அவங்கள மெல்ல மெல்லமாக சாகடிச்சிடும். இது ஒவ்வொரு முறையும் நிகழும் பொழுது, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவர்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம பாராட்டி ஒரு ஸ்டேட் ஆஃப் மென்டல் ப்ரெஷரை அவங்க மேலே தெரியாமல், அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஆத்மாவினுள் நுழைச்சிட்றோம். அப்போது நாம் பெஸ்ட்டு, நம்மளால் தப்பு நடக்கக்கூடவே கூடாதுன்ற மனோபாவத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படி அல்ல, அது எல்லாரும் சாமானியமான மனிதர்களாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்தால் நாளைக்கு இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு வந்தால் நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துக்கலாம். அது லாஸ்ட்டு வர்றதுனால எந்த தப்பும் இல்லை, ஃபஸ்ட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமும் அல்ல. இப்படின்ற ஒரு மனோபாவத்தை இந்த உலகம் சற்று கூட ஒரு சுவடே இல்லாமல் அழித்து விட்டது. இந்த ஒரு பரஸ்பர இல்லை ஒரு
சாதாரண எல்லாமே வாழ்க்கைக்கு சாமானியமான விஷயம்தான். எல்லாமே வாழ்க்கைக்கு உகந்தது தான். யார் வேண்டுமானாலும் எதை வேணும்னாலும் கையாளலான்ற அந்த மனோபாவத்தை தாண்டி, இவர்களுக்கு இது வரும், இவர்களுக்கு இது வராது என்று ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் மென்டாலிட்டிய நம்ம இந்த உலகத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோமோன்ற அச்சம் எனக்குள்ள ஒரு தாழ்மையான கருத்தா இருக்கு. ஆகவே பாராட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இந்த உலகம் அப்ரிசியேஷனுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த தன்மை, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். எல்லாமே எல்லாராலையும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா மற்றவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு வேலை அதற்கு நிகரானதே. அவர்களும் அதே போல தான் உடல் உழைப்பு போடுறாங்க. சரி, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை நம்ம பாராட்டவே வேண்டாமா அப்படின்னா, அப்போது அதற்கு கூட இன்னொரு வாக்கியமும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த வாக்கியத்தை கூட சேர்த்து சொல்லாமல், நல்லா பண்ண, அடுத்த தடவையும் முடிஞ்சா வாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கல்வியை அதாவது நீ கற்றுக்கொண்டதை வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்துன்ற மாதிரியும். இல்லை ஒரு வீட்டுக்கு போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தில், வீடெல்லாம் ரொம்பவே நல்லா வச்சுருக்கீங்க, இதற்காக ரொம்ப சிரமப்படாதீங்க, உங்களை நீங்கள் வற்புறுத்திக்க வேண்டான்ற வார்த்தையை சேர்த்து சொல்ல முடியுமே ஆயின். இந்த மாதிரி நம்மளால் மறுபடியும் அந்த உலகத்தை சாமானியர்களின் உலகமாக மாற்ற முடியுமே ஆயின், பூலோகம் மீண்டும் எந்த ஒரு அமளிக்கும் ஆளாகாமல் எப்போதும் போல அழகானதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.